Hi students, 12th standard business maths unit number 10 செயல்முறை ஆராய்ச்சி ஆபரேஷன் ரிசர்ச் இதர கணக்குகள் question number 2 கீழே கொடுக்கப்பட்டுள்ள போக்குவரத்து கணக்கின் ஆரம்ப அடிப்படை ஏற்புடைய தீர்வினை மீச்சிறு செலவு முறை மற்றும் ஓகலின் தோராய முறையில் காண்க. Consider the following transportation problem. Determine an initial basic feasible solution using least cost method and Vogel's approximation method. இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் போக்குவரத்து கணக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போக்குவரத்து கணக்குடைய ஆரம்ப அடிப்படை ஏற்புடைய தீர்வு, அதாவது இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன், இதை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் மீச்சிறு செலவு முறை, அதாவது லீஸ்ட் காஸ்ட் மெத்தடில் ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். அண்ட் தென் ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட், ஓகலின் தோராய முறையை பயன்படுத்தணும். ஸோ இந்த ரெண்டு மெத்தடையும் யூஸ் பண்ணி இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ இதோடைய சொல்யூஷனை பாருங்கள். ஃபர்ஸ்ட் மெத்தட் மீச்சிறு செலவு முறை, லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். எந்த ஒரு மெத்தடாக இருந்தாலும் அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பேலன்ஸ்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். அதாவது கொடுக்கப்பட்ட இந்த போக்குவரத்து கணக்கு சமநிலையில் இருக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதோடைய பேலன்ஸிங்கை செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்ளையோடைய டோட்டலும் டிமாண்டோடைய டோட்டலும் நமக்கு எப்போவுமே ஈக்குவலாக வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா சப்ளையில் பார்த்தீங்கன்னா 30, 50, 20 கொடுத்துருக்காங்க. 30 + 50 80, 80 + 20 100. ஸோ இதோடைய டோட்டல் வேல்யூ 100. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 30, 40, 20, 10 கொடுத்துருக்காங்க. டிமாண்ட் வேல்யூ 30 + 40 70, 70 + 20 90, 90 + 10 100. ஸோ டிமாண்டோடைய டோட்டலும் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 கிடச்சிருச்சு. ஸோ சப்ளையோடைய டோட்டலும் டிமாண்டோடைய டோட்டலும் நமக்கு சேம் வேல்யூவாக வந்ததுனால கொடுத்துருக்க இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் ஒரு பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். தேர்ஃபோர் த கிவன் ப்ராப்ளம் இஸ் பேலன்ஸ்டு, அதாவது கொடுக்கப்பட்ட போக்குவரத்து கணக்கானது சமநிலையில் உள்ளது. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, லீஸ்ட் காஸ்ட் மெத்தடை அப்ளை பண்ணோம். அதாவது கொடுத்துருக்க இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் டேபிளில் லீஸ்ட் வேல்யூ எதுவோ, அதாவது இருக்கிறதுலையே லீஸ்ட் வேல்யூ எதுவோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போது இந்த டேபிளேஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கிற காஸ்ட்லேயே லீஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 தான். ஸோ இந்த 2வை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 2க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டில் எது மினிமமோ அதை உள்ளார அலோகேட் பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 20 இருக்குது, இங்கே டிமாண்டில் 40 இருக்குது. ஸோ மினிமம் வேல்யூ 20, அந்த 20யை நம்ம இங்கே உள்ளார அலோகேட் பண்ணிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ளையில் 20 இருந்துச்சு, அந்த 20 வேல்யூவை உள்ளே அலோகேட் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் இந்த இடம் 0 ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 40 வேல்யூஸ் இருந்தது, அதில் 20 வேல்யூவை அலோகேட் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் இந்த இடத்துல நமக்கு 20 வேல்யூஸ் இருக்கும். இப்போது சப்ளை 0 ஆனதுனால இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த ரோ ஃபுல்லாகவே நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போது அகைன் ரிமைனிங் இருக்கிற இந்த டேபிளேஷன் வேல்யூவில் மறுபடியும் லீஸ்ட் வேல்யூ எதுவோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போது இங்கே இருக்கிற வேல்யூஸ்லேயே லீஸ்ட் வேல்யூ 3. ஸோ இந்த 3யை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 3க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டில் எது மினிமமோ அதை நம்ம உள்ளார அலோகேட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 30 இருக்குது, இங்கே 20 இருக்குது. ஸோ மினிமம் வேல்யூ 20, அந்த 20யை உள்ளே அலோகேட் பண்ணிடலாம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 20 வேல்யூஸ் இருந்தது, அந்த 20 வேல்யூவையும் உள்ளார அலோகேட் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் இந்த இடம் நமக்கு 0 ஆகிடும். இங்கே 30 வேல்யூஸ் இருந்தது, அதில் 20 வேல்யூவை அலோகேட் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் இந்த இடத்துல 10 இருக்கும். இப்போது டிமாண்ட் நமக்கு இங்கே 0 ஆனதுனால இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த காலம் ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அகைன் இந்த டேபிளேஷனில் ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ்க்கு மறுபடியும் லீஸ்ட் காஸ்ட் மெத்தடை அப்ளை பண்ணணும். அதாவது 5, 8, 6, 4, 5, 4 இந்த மாதிரி நமக்கு வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதில் லீஸ்ட் வேல்யூ எதுவோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லீஸ்ட் வேல்யூ 4 தான், பட் 4 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. நம்ம எந்த 4 வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த 4ஐ சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த 4க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டில் எது மினிமமோ அதை நம்ம உள்ளார அலோகேட் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 50 இருக்குது, இங்கே 30 இருக்குது. ஸோ மினிமம் வேல்யூ 30, அந்த 30யை உள்ளார அலோகேட் பண்ணிடலாம். இப்போது இங்கே 30 வேல்யூஸ் இருந்தது, அந்த 30யை உள்ளே அலோகேட் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் இங்கே நமக்கு 0 ஆகிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 50 வேல்யூஸ் இருந்தது, அந்த 50 வேல்யூஸில் 30 வேல்யூஸை உள்ள அலோகேட் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் இங்கே நமக்கு 20 வேல்யூஸ் இருக்கும். இப்போது இந்த இடத்துல டிமாண்ட் நமக்கு 0 ஆனதுனால கரஸ்பாண்டிங் காலம் ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். இப்போது அகைன் டேபிளேஷனில் ரிமைனிங் இருக்க வேல்யூஸ்க்கு மறுபடியும் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் அப்ளை பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லீஸ்ட் வேல்யூ 4,
ஸோ அகைன் இந்த 4 நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டில் எது மினிமமோ அதை உள்ளே அலோகேட் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ளை 20 இருக்குது, இங்கே டிமாண்ட் வந்து 10 இருக்குது. மினிமம் வேல்யூ 10. ஸோ அந்த 10 உள்ளே அலோகேட் பண்ணிடலாம். இப்போ இங்கே 10 வேல்யூஸ் இருந்தது, அந்த 10 வேல்யூ உள்ளே அலோகேட் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் இங்கே நமக்கு 0 ஆகிடும். இங்கே 20 வேல்யூஸ் இருந்தது, அந்த 20ல் 10 உள்ளே அலோகேட் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் இங்கே 10 இருக்கும். இப்போது இந்த இடத்துல டிமாண்ட் நமக்கு 0னால இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த காலம் ஃபுல்லாகவே நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போது அகைன் இந்த டேபிளேஷனில் ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ்க்கு மறுபடியும் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் அப்ளை பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 8 and 5 தான் ரிமைனிங் இருக்குது. இதில் லீஸ்ட் வேல்யூ 5. ஸோ இந்த 5 சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 5க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் இது ரெண்டில் எது மினிமமோ அதை உள்ளே அலோகேட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 10 இருக்குது, இங்கே 20 இருக்குது. ஸோ மினிமம் வேல்யூ 10, அந்த 10 உள்ளே அலோகேட் பண்ணிடலாம். இப்போது இந்த 10 வேல்யூஸ் உள்ளே அலோகேட் ஆனதுனால இந்த இடம் நமக்கு ரிமைனிங் 0 ஆகிடும். இங்கே 20ல் 10 வேல்யூஸ் அலோகேட் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் இங்கே 10 இருக்கும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா சப்ளை நமக்கு 0 ஆனதுனால இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த ரோ ஃபுல்லாகவே நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போது இந்த டேபிளேஷனில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இன்னும் நமக்கு அலோகேட் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த 8க்கு நேராக இருக்கக்கூடிய, அதாவது இந்த அலோகேட் ஆகாமல் இருக்கிற இந்த செல்லுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் வேல்யூவாக இருக்கும். இங்கே சப்ளை 10 இருக்குது, அதே போல் டிமாண்டும் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 10 இருக்குது. ஸோ எப்போவுமே ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமில் எல்லா ரோவும் எல்லா காலமும் கேன்சல் ஆகும்போது கடைசியில் ஒரே ஒரு செல் மட்டும் கேன்சல் ஆகாமல் இருந்தது அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் செல்லுக்கான சப்ளை அண்ட் டிமாண்ட் நமக்கு ஈக்குவலாக வரணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ளையும் 10 இருக்குது, டிமாண்டும் 10 இருக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த ப்ராப்ளமை 90% கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ளை வேல்யூ இங்கே 10 இருக்குது, டிமாண்ட் வேல்யூ நமக்கு 10 இருக்குது. ஸோ ரெண்டில் எது மினிமமோ அதை உள்ளே அலோகேட் பண்ணுவோம். பட் ரெண்டுமே இங்கே சேம் வேல்யூ. ஸோ அந்த 10 உள்ளே அலோகேட் பண்ணிடலாம். இப்போது இங்கே ரிமைனிங் நமக்கு 0 ஆகிடும், அதே போல் இங்கேயும் நமக்கு ரிமைனிங் 0 ஆகிடும். ஸோ இந்த சப்ளை 0னால கரஸ்பாண்டிங் ரோ ஃபுல்லாகவே கேன்சல் ஆகும். அதே போல் இங்கே டிமாண்ட் 0 ஆனதுனால கரஸ்பாண்டிங் காலம் ஃபுல்லாகவே நமக்கு கேன்சல் ஆகும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா ரோவும் கேன்சல் ஆகிடுச்சு, அதே போல் எல்லா காலமும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போது இந்த டேபிளேஷனில் அலோகேட்டாக இருக்க செல்ஸை யூஸ் பண்ணி நம்ம டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணிடலாம். டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போக்குவரத்து விவரத்தை எழுதணும், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெடியூல் எழுதணும். தேர்ஃபோர் போக்குவரத்து விவரம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெடியூல். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் இந்த செகண்ட் செல் நமக்கு அலோகேட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அதோடைய ஷெடியூல் பார்த்தீங்கன்னா O1 to D2. ஸோ O1 to D2. அதே போல் இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் செல் அலோகேட் இருக்குது. ஸோ அதோடைய ஷெடியூல் O1 to D3. O1 to D3. தென் செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் செல் அலோகேட் இருக்குது அண்ட் செகண்ட் செல் அலோகேட் இருக்குது. அதே போல் இந்த ஃபோர்த்து செல் அலோகேட் இருக்குது. ஸோ அதோடைய ஷெடியூல்ஸ் பார்த்தீங்கன்னா O2 to D1, O2 to D2, O2 to D4. So O2 to D1, O2 to D2, then O2 to D4. இப்போ அதே போல் இந்த தேர்ட் ரோவில் செகண்ட் செல் அலோகேட் இருக்குது. ஸோ அதோடைய ஷெடியூல் பார்த்தீங்கன்னா O3 to D2. ஸோ O3 to D2. இப்போது இந்த அலோகேட்டாக இருக்க செல்ஸை யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெடியூல் எழுதியாச்சு. இப்போது அலோகேட்டாக இருக்க செல்ஸில் இருக்க வேல்யூஸை யூஸ் பண்ணி டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இந்த செல்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஓவராலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கிடச்சிரும். தேர்ஃபோர் மொத்த போக்குவரத்து செலவு டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 10 into 8 plus 20 into 3 plus 30 into 4 plus 10 into 5 plus 10 into 4 plus 20 into 2. இப்போது இந்த வேல்யூஸை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 10 8s are 80, 20 3s are 60 plus 30 4s are 120 plus 10 5s are 50 plus 10 4s are 40 plus 20 2s are 40. So 80 plus 60 plus 120 plus 50 plus 40 plus 40 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக
390 அப்படின்னு கிடைக்கும். ஸோ மொத்த போக்குவரத்து செலவு total transportation cost is equal to rupees 390. This is the answer. That's all.